ஹாட்ஸ்டாரில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு புதுசாக ஒரு வெப் சீரிஸ் வருதுல அதோட ஸ்டோரி லைன் என்னங்கிறத பார்த்துலாம். இதில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அவர் பேர் சண்முக சுந்தரம். அவர் வந்து ஒரு ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து 2 ஒய்ஃப் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த 2வது ஒய்ஃப் இருக்கிறது ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 3 பொண்ணுங்களும் ஒரு பையனும் இருக்கிறான். மூத்த பொண்ணு வந்து ஒரு லாயராக இருக்கிறா. 2வது பொண்ணு வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறா. 3வது பொண்ணு வந்து கிரிக்கெட் கோச்சிங் போயிட்டுருக்கா. 4வது அந்த பையன் வந்து டிஜேவாக இருக்கிறான். இப்போது அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட இவர் வந்து ரொம்ப பாசமாக இருக்கார். செகண்ட் ஒய்ஃப்கிட்டையும் இவர் ரொம்ப இஷ்டமாக இருக்கார். எப்போ பார்த்தாலும் அவங்க 2 பேரையும் கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வீட்டில் உள்ள குழந்தைங்க கிட்ட எப்போ பார்த்தாலும் சிடுன்னு நிற்கிறாரு. மூத்த பொண்ணு ஜெயஸ்ரீ, 2வது பொண்ணு ஹரிணி, 3வது பொண்ணு வந்து மீரா. இப்போ ஒரு நாள் அவர் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட ஃபோன் பேசும்போது இவரோட பையன் அதை பார்த்துடுறான். ஸோ இவங்களுக்கு ஒரு செகண்ட் லைன் இருக்குது அப்படிங்கிறத வந்து தன்னோட 3 சிஸ்டர்ஸ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. இவங்க அம்மாவுக்கு இது தெரியாது. ஸோ இப்போ இந்த 3 சிஸ்டரும் அந்த பையனும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் அப்பாவை அந்த செகண்ட் லைன் கிரிஜாங்கிற அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்டேருந்து பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம அம்மாவுக்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. இதுக்கடையில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. அதாவது இவரோட மூத்த ஒய்ஃபோட பையனும் அந்த 2வது ஒய்ஃபோட பொண்ணும் லவ் பண்ணுவாங்க போல இருக்குது. பிரதர் அண்ட் சிஸ்டருங்கிறதே தெரியாமல். ஸோ அதுதான் செம ஃபன்னாக இருக்க போகுது. ஸோ இவர் 2வது ஒய்ஃபோட பொண்ணோட பர்த்டேக்காக போகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இதுக்கு இவங்க வீட்டிலோட மூத்த பொண்ணு வந்து எப்படியாச்சும் அதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோனை வந்து எடுத்து ஒளிச்சு வைக்கிறாங்க. ஆனால் அவர் இன்னொரு ஃபோன் வச்சிருக்காரு. அடப்பாவி தகப்பா, நீ வந்து ஒய்ஃபு தான் 2 வச்சிருக்கேன்னு பார்த்தா ஃபோன் கூட 2 வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூட்டரோட டயரை பங்க்சர் பண்ணிவிட்டா. அதுக்கும் அவர் ஆட்டோவில் போகிறாரு. அதே மாதிரி பாலில் வந்து பேதி மருந்து கலந்து கொடுக்குறாங்க. அப்படியாச்சும் அப்பா வந்து அந்த செகண்ட் பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு போகாமல் இருக்கட்டும்னு அதுக்கும் இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த பாலை இவர் குடிக்காமல் தன்னோட பையனை குடிக்க வச்சுட்றாரு. இப்படி இவங்க என்ன பண்ணாலும் அவரும் அதுக்கு கோல்மால் பண்ணிட்டுருக்காரு. அதே மாதிரி மூத்த ஒய்ஃபோட பொண்ணுங்க எதுக்கு வந்து செலவுக்கு பணம் கேட்டாலும் ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதே நேரம் 2வது ஒய்ஃபோட பொண்ணு கேட்கறதுக்கு கேட்காமலேயே கேட்டதுக்கு அதிகமாக கொடுக்குறாரு. இப்படி நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. அதே மாதிரி 2வது பொண்ணோட பர்த்டே 2வது ஒய்ஃபோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில் போய் செமையாக என்ஜாய் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க வந்து அட பாவி, அங்கே மட்டும் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கா, இங்கே எப்போ பார்த்தாலும் சிடுன்னு இருக்கியா, ஒன்று ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீரிஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி வெனஸ்டே வந்து 4 எபிசோட்ஸ் வரும். டோட்டல் 100 எபிசோட்ஸ் இருக்க போது. எல்லா எபிசோட்ஸும் நான் உங்களுக்காக போடுறேன். பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.